என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் வேளாண்மை வளர்ச்சி. Agricultural industry is specified as priority sector by the RBI. The loan of all scheduled bank should consist of a percentage of loan to priority sector. It work in close association with NABARD to develop agricultural in India அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை வளர்ச்சி. வேளாண்மை தொழில் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் முன்னுரிமை பெற்ற பிரிவாக கருதப்படுகிறது. சரி, அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபைடு ப்ரியாரிட்டி வந்து என்ன ஆர்பிஐட்ட வந்து இருக்குது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அனைத்து அட்டவணையிடப்பட்ட வங்கிகளும் முன்னுரிமை துறையான வேளாண் துறைக்கு தாங்கள் வழங்கும் கடன்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அதேமாதிரி ஷெட்யூல்டு பேங்க் ஃபுல்லுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரலுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்தியாவில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நபார்டு, சரி நபார்டுன்னா அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசோசியேஷனாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நெருக்கமாக வந்து செயல்படுறாங்க. அக்ரிகல்ச்சரலை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லோன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒன்று ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த priority sector. All scheduled bank are required to open separate branches to specialize the financing of these industries. அதேமாதிரி சிறிய அளவிலான தொழிற்சாலையை ஊக்குவித்தல். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முன்னுரிமை துறையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சரியா, மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து எதில் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரியாரிட்டி செக்டாரில், சரியா முன்னுரிமை துறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து சேர்த்துருக்காங்க. அனைத்து அட்டவணையிடப்பட்ட வங்கிகளும் தனித்தனியே சிறப்பு கிளைகளை தொடங்கி சிறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு நிதியுதவி செய்ய வேண்டும். சரி, அதேமாதிரி ஆல் ஷெட்யூல்ஸ் பேங்க் வந்து என்ன பண்ணணுனாக்கா செப்பரேட்டாக பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும் இவங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுத்து என்ன பண்ணணும் ஹெல்ப் வந்து பண்ணணும். கடன் உதவிகளை வங்கிகளிலிருந்து முன்கூட்டியே பெறலாம். அதேமாதிரி என்ன பண்ணிக்கலாம்னாக்கா லோனை வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து செப்பரேட்டாக அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ண அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல். ஏற்றுமதியாளர்களுக்காக ஃபெசிலிட்டேட்டிங் ஃபாரின் ட்ரேடு. சரியா, ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேடு. த ஆர்பிஐ ஹேஸ் simplified the role for credit to exporter through which they can now get long term advance from bank அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதியாளர்களுக்காக கடன்களுக்கான விதிகளை இதன் ரிசர்வ் வங்கி எளிதாக்குகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டருக்காக என்ன பண்ணுறாங்க அந்த கிரெடிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்பிஐ வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க ஃபெசிலிட்டேட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எளிதாகிய இதன் மூலம் இப்போது ஏற்றுமதியாளர்கள் நீண்ட கால கடன் உதவியில் வங்கிகளிலிருந்து முன்கூட்டியே பெறலாம். அதுமாதிரி எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்க்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம் லோன் வந்து என்ன பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் அட்வான்ஸ் ஃப்ரம் லோன். சரியா, பேங்க் என்ன பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட வந்து லாங் டேர்ம் லோன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். சரியா, சப்போர்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். It help a cooperative bank by releasing rules and providing indirect financing. The rupees symbol was changed from RS. சரி, நம்மளுக்கு ருபீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா RS அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் July 15, 2010 என்ன பண்ணாங்க அதை வந்து மாற்றிட்டாங்க. திஸ் பிகம் நெசசரி சின்ஸ் அதர் கண்ட்ரீஸ் இந்தோனேஷியா, மொரிஷியஸ், நேபாள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சிசல்ஸ். சரியா, சிசல்ஸ் ஆல்சோ கால்டு தேர் கரன்சி ருபீஸ் அமாங் குளோபல். இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து இருக்குங்கிறாங்க.
அமாங் குளோபல் கரன்சி இந்தியன் ருபீஸ் இஸ் கிவன் த கோட் ஐஎன்ஆர் இந்தியன் ருபி. சரி, ஐஎன்ஆர்னாக்கா இந்தியன் ருபி, ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் ருபி பை த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய ரிசர்வ் வங்கி கூட்டுறவு வங்கிகளுக்கு சட்டங்களில் விதிவிலக்களித்து மறைமுக நிதியளிப்பு வழங்கியும் உதவுகிறது அப்படிங்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, கோஆப்ரேட்டிவ்க்கு டைரெக்டாகவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாகவும் வந்து ஃபினான்ஸ் லெவலில் ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்திய அரசு ஜூலை 15, 2010 அன்று ரூபாய் சின்னம் RS ரூபாய் என்பதிலிருந்து அது சிம்பிள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து மாற்றிட்டாங்க. ஆக மாற்றம் செய்தது. இது இந்தோனேஷியா, மொரீசியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சிசல்ஸ் ஆகிய நாடுகளின் பணமும் ரூபாய் என்று அழைக்கப்பட்டதால் இந்த சின்னம் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நாட்டோட சிம்பிள் எப்படி வந்துருச்சு, RSன்னு சொல்லியிருந்ததால் என்ன பண்ணிட்டாங்க, இது சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. இந்த சின்னம் மாற்றம் தேவைப்படுது. உலக ரூபாய் நோட்டுகளில் இந்திய ரூபாய் குறுக்கிட்ட INR இந்திய ரூபாய் என சர்வதேச தர நிர்ணய அமைப்பு வழங்கியுள்ளது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் இன்டர்நேஷனல் ஆர்கனைஸ் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து இதை வந்து சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த லெசன் அவ்வளோதான்ப்பா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசன் வந்து நம்ம 11th லெசன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸ் 1 என்னன்னு சொல்லுவேன், டைப் ஆஃப் பேங்க். சரியா, சாப்டர் 11 பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் பேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க் டீல் இன் மணி ஈச் டைப் கேட்டர் டு த நீட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார். அதே மாதிரி therefore a study of all these types of bank is essentially. Different types of bank can be understood by a glance at the chart given in the chapter 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு வகையான சரியா தமிழில் சேவை தொழில்கள். அதில் வந்துட்டு சாப்டர் வந்து என்னென்ன, அத்தியாயம் வந்து 11 வங்கிகளின் வகைகள். அறிமுகம், பல்வேறு வகையான வங்கிகள் பல்வேறு வகையான தொகுப்பு செயல்பாடுகளை வழங்கி வருகின்றனர். சரியா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க. அனைத்து வகையான வங்கிகளும் பணம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ஒவ்வொரு வகை வங்கிகளும் வெவ்வேறு துறைகளும் தேவை பூர்த்தி செய்கின்றனர். பேங்க்னால என்ன, மணின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா, மணி தான் அவங்களோட இதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாக்கா அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மணி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேங்க்கும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, செப்பரேட்டாக ஒவ்வொரு வகையில் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் சரியா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகை வங்கிகளும் வெவ்வேறு துறைகளும் தேடி பூர்த்தி செய்கின்றனர். எனவே அனைத்து வகையான வங்கிகளை பற்றி அறிவது முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அடுத்தது அறிவது முக்கியத்துவம் பெறுகின்றது. 88ஆம் பக்கத்தில் வழங்கப்பட்ட அட்டவணை மூலம் பல்வேறு வகையான வங்கிகள் பற்றி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் பேங்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வகைகள். பேங்க் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் ஃபாலோஸ். அதேமாதிரி பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க், பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேஸ்டு ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன் செயல்பாடுகளின் அடிப்படையில். சரியா, அதே மாதிரி இந்த ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில், உரிமையாளர் முறை அடிப்படையில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ரெஃபர் டு த சாப்டர் 10. அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கமர்ஷியல் பேங்க் வந்து பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேங்க் which accept deposit from the public and grant loan to trader individuals, agricultural industry, transport etc. in order to earn profit. சரி, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க, இவ்வகை வங்கிகள் வணிக வங்கிகள். முதல்ல மைய வங்கி பற்றி 10வது லெசனில் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க். இவ்வகை வங்கிகள் பொதுமக்களிடம் வாய்ப்புகளை பெற்று லாபம் சம்பாதிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, வர்த்தகர்கள், தனிநபர்கள் ஆகியோருக்கு விவசாயம், தொழிற்சாலைகள், போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு கடன் வழங்குகிறது. இதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவ்வகை வங்கிகள் பொதுமக்களிடம் வாய்ப்புகளை பெற்று லாபம் சம்பாதிப்பதற்காக வர்த்தகர்கள், தனிநபர்கள் ஆகியோருக்கு விவசாயம்,
விவசாயம், தொழிற்சாலை, போக்குவரத்து போன்ற துறைகள் கடன்களை வழங்குகிறது. அவங்க வந்து ப்ராஃபிட் தான் அவங்களோட எய்மாக இருக்குது. அப்போ வந்து யாருக்கு வந்து ஏர்ன் ப்ராஃபிட், சரியா, அவங்க ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள வந்து யாருக்கு வந்து கடன் வந்து கொடுக்குறாங்கனாக்கா இந்த இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர் லெண்டிங் ஈஸியாக கம்பேரேட்லி ஸ்மால் அக்கௌண்ட் அண்டு மோஸ்ட்லி ஃபார் ஷார்ட் அண்டு மீடியம் பீரியட். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பிற சில வங்கிகள் ஒப்பிடும்போது இவ்வகை வங்கிகள் சிறிய தொகையிலும் பெரும்பாலும் குறுகிய மற்றும் நடுத்தர கடன்களை வழங்குகின்றது. சரி, அதே மாதிரி மீடியம் அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய மற்றும் நடுத்தர கடன் ஷார்ட் அண்டு மீடியம் பீரியட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி த ஆல்சோ ப்ரொவைட் அதர் சர்வீஸ் லைக் ரெமிடியன்ஸ் ஆஃப் ஃபண்ட், சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள், கலெக்ஷன் ஆஃப் checks, issue of letter of credit, etc. They operate with a head office and a network of branches office separate throughout the country அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பணத்தை அனுப்புதல், விலை மதிப்புள்ள பொருட்களை பெட்டக வசதி அளித்தல், காசோலை பணம் வழங்குதல், கடன் கடிதம் வெளியிடுதல் போன்ற இதர சேவைகளை அவர்கள் வழங்குகின்றனர். இந்த ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கலெக்ஷன் ஆஃப் செக்கு, யூசி ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, இந்த ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்க. சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள், சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. த ஆப்ரேட் வித் த ஹெட் ஆஃபீஸ் அண்டு நெட்வொர்க்கு. நெக்ஸ்ட்டு ஒரு தலைமை அலுவலகத்தை மையமாக கொண்டு நாடு முழுவதும் கிளை அளவு நிறுவி செயல்படுகிறது. ஒன்று வந்து ஹெட் ஆஃபீஸாக வந்து என்ன வச்சுட்டு அதை வந்து பிரான்ச்சஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து கொண்டு வராங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஆல்சோ guarantees to businessmen when a businessman or industrialist buy machinery and creditor apply for big contract. Bank guarantees that in case the customer files, the bank will make the payment. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேலும் அவர்கள் வணிகர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறார்கள். மெர்ச்சன்ட்க்கு வந்து என்ன பண்ணாங்க, கேரண்டி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, பிஸ்னஸ்மேனுக்கு கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஒரு தொழிலதிபர் அல்லது தொழிற்சாலை நிபுணர் ஒரு இயந்திரத்தை கடனுக்கு வாங்கும்போது அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தத்துக்கு விண்ணப்பிக்கும் போது வங்கியானது வாடிக்கையாளர் பணம் செலுத்த இயலாத நிலை வந்தால் வங்கியானது அப்பணத்தை செலுத்திவிட உத்தரவாதம் அளிக்கிறது. சரியா, அப்போ அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்மேன் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்மேன் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சரியா, மிஷினரி வந்து வாங்குறாங்கனாக்கா, கிரெடிட்க்கு வாங்கினாங்க, பிக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. எப்படின்னாக்கா அவங்களால பணத்தை வந்து பே வந்து பண்ண முடியலன்னா அதுக்குண்டானது என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொறுப்பை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கேரண்டி வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க், ஸ்டாண்டர்டு சார்ட்டர்ட் பேங்க், இவங்களாம் ஸ்டாண்டர்டு சார்ட்டர்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேங்க்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்பை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க். சரியா, டெவலப்மெண்ட் பேங்க் ஹெல்த் ஃபினான்ஸ் required for investment, expansion and modernization of big industry and other are granted by a separate type of bank called development bank. தொழில்களுக்கான நிதிகளை பெரிய அளவில் வழங்குவது, அவைகளின் விரிவாக்கம், நவீனமயமாக்கல் ஆகியவற்றிற்கு நிதி அளிப்பது போன்ற சேவைகளை செய்வது வளர்ச்சி வங்கிகள் எனும் தனி வகை வங்கிகள் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் தொழிலுக்கான நிதி பெரிய அளவில் வழங்குவதும், சரியா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பெரிய அளவில் வந்து கொடுக்குறதும், அது மட்டும் இல்லாமல் அது எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணுறதுக்கு, மாடர்னைசேஷன் வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. தே ஆர் ஆல்சோ கால்டு இண்டஸ்ட்ரியல் பேங்க். இதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, தனி வகை வங்கிகள் ஆகும். அதேமாதிரி தொழில்துறை வங்கிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் நாட் ப்ராஃபிட். Their aim is to develop the country and create employment opportunity. Finance is provided by them for medium and long term ranging from 5 to 20 years அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட லாபம் ஈட்டுதல் வளர்ச்சி நோக்கம் அல்ல, அதனுடைய குறிக்கோள் நாட்டை முன்னேற்றுவது,
வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகும். இவங்களோட எய்ம் வந்து ப்ராஃபிட் கிடையாது, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக வேலைவாய்ப்பை வந்து கொண்டு வரதுக்கும் தான் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இவங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. இவங்களோட எய்ம் அதேமாதிரி நடுத்தர மற்றும் நீண்டகால நிதியுதவிகளை 5 முதல் 20 ஆண்டுகள் வரை வழங்குகிறது. அதேமாதிரி 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 20 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ஆலோசனை சேவைகளை இவை வழங்குகின்றனர். அதே தொழில் நிறுவனங்களுக்கு என்ன பண்ணாங்க, கன்சல்டன்ஸ், டெக்னாலஜி எல்லாமே என்ன பண்ணாங்க இவங்க வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர் எய்ம் டு டெவலப் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஃபினான்ஸ் இஸ் ப்ரொவைட் பை தம் ஃபார் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரேஞ்சிங் ஃப்ரம் 5 to 20 years. Development banks do not accept deposit from the public. They subscribe the share and debenture of the industry அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பத்திரங்கள், சரியா, டிபெஞ்சர்னா கடன் பத்திரங்கள், அவைகள் தொழிற்சாலைகளில் பங்கு பத்திரங்கள் மற்றும் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்கின்றனர். இவங்க வந்து என்ன டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கடன் பத்திரங்கள்ல இதில் ஷேர்ஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா they provide technical and managerial consultancy service to industrialized. IDBI Bank established as the Apex Development Bank in 1964 and was transformed to public sector commercial bank in the 2014. Currently it performed both development bank and commercial bank functions. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ஆலோசனை சேவை இவைகள் வழங்குகின்றன. இந்திய தொழில் வளர்ச்சி ஐடிபிஐ வங்கியானது 1964 தலைமை வளர்ச்சி வங்கியாக நிறுவப்பட்டது. அதேமாதிரி 1964 என்ன பண்ணுறாங்க, அபெக்ஸ் பேங்க் வந்து என்னவா மாறுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் பேங்காக வந்து மாறுச்சு. சரியா, 2004 பொதுத்துறை வணிக வங்கியாக மாற்றம் செய்யப்பட்டது. இதை வந்து கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2014 கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுச்சு, இது வந்து மாறிடுச்சு. அதுமாதிரி இட்ஸ் நேம் சேஞ்சு இன்டு ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் இன் 2008 when a development bank is established for the development of agriculture industry. It is called Agricultural Development Bank. National Bank for Agriculture and Rural Development is such a bank அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் தொழில் வளர்ச்சி வங்கி பணிகள் மற்றும் வணிக வங்கிகள் பணிகள் ஆகிய 2 செயல்பாடுகளையும் செய்கிறது. புரிஞ்சுதா, ரெண்டையும் வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து பண்ணுது டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. சரி, அதுமாரி கால்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க் ரெண்டையும் வந்து இது வந்து ஒர்க் பண்ணுதுங்கிறாங்க. வேளாண்மை தொழில்துறை வளர்ச்சிக்காக ஒரு வளர்ச்சி வங்கி நிறுவப்பட்டால் அது விவசாய வளர்ச்சி வங்கின்னு அழைக்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து அவங்க வந்து ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்ன அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு வேளாண்மை மற்றும் கிராம வளர்ச்சிக்காக தேசிய வங்கி நபார்ட் அவ்வகையான ஒரு வங்கி. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் நேஷ்னல் நபார்ட்னா என்ன, அக்ரிகல்ச்சரலுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் இன் சச் எ பேங்க். கிராம வளர்ச்சிக்காக தேசிய வங்கி. சரியா, தேசிய வங்கி அவ்வகையான ஒரு வங்கி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா IFCI. சரி, அதேமாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBI. அதே மாதிரி முத்ரா பேங்க் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரி. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு இந்த எடுத்துக்காட்டு இந்திய தொழில் நிதி கழகம் IFCI, இந்திய சிறு தொழில்கள் வளர்ச்சி வங்கி SIDBI, முத்ரா வங்கி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க குறுந்தொழில் வளர்ச்சிக்காக. அப்போ வளர்ச்சி வங்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நிதி வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இதை வந்து விரிவுபடுத்துறதுக்கும் அதேமாதிரி நவீனமயமாக்கலுக்கும் மாடர்னைசேஷனுக்கும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அது இவங்களோட எய்ம் வந்து என்ன கிடையாது, ப்ராஃபிட் வந்து எய்ம் வந்து கிடையாது, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் பண்ணுறது. அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறது. 5 to 20 years என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. சரியா, இதுதான் வந்து அவங்களோட எய்ம். அதேமாதிரி பொதுமக்கள்கிட்ட வந்து டெபாசிட் வந்து வாங்குறது வந்து கிடையாது. சரியா, வளர்ச்சி வங்கிகள் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ண மாட்டாங்க, பப்ளிக்கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் வந்து வாங்க வந்து மாட்டாங்க. ஒன்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடனுக்கு மட்டும் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா. தேங்க்யூம்மா.